நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசையாவின் நூலின் வார்த்தைகள் இந்த அற்புதமான வரிகளை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த ஆண்டவர் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குகிறவர், நமக்கும் நேர்மையோடு நீதி வழங்குவார் என்கிற நிறைவான ஆசீர்வாதத்தில் இணைந்து பயணிக்க இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். திருப்பாடல் 72 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை இன்று நாம் தியானித்து பாடி ஜெபிக்கிறோம். நீதி இல்லாத இடம் ஆண்டவர் இல்லாத இடம். எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் நீதி தழைத்தோங்கி நாம் நீதிக்கு சான்று பகருகிற சாட்சிகளாக வாழ இந்த சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையில் இறையருளை வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும் என்கிற இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, அரச அலுவலர்கள், அரசை ஆளுகிற தலைவர்களுக்கு நீதியினுடைய உணர்வும் நீதியை குறித்த ஒரு தாகமும் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீதியற்ற ஒரு உலகத்தை படைக்கவே பலர் முயன்று கொண்டிருக்கும் வேளையில் நீதியோடு அவர்கள் தீர்ப்பை வழங்க, நீதியோடு அவர்கள் செயலாற்ற, அவர்கள் இந்த பூமியை, புது உலகத்தை கடவுள் விரும்பும் விதமாக கட்டி எழுப்ப அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளினுடைய ஆழத்தை உற்று நோக்குகிற போது, கடவுள் முன்பாக ஏழைகளாக வாழ்ந்தவர்கள் உண்மையாகவே ஆண்டவரால் இரக்கத்தை பெறுவார்கள்.
அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்ற வார்த்தை, அவர்கள் உன்னதத்தில் உயிரோடு எழுந்து அவர்கள் ஒளி வீசுவார்கள். இந்த உண்மையை நாமும் உணர்ந்து பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக என்ற வார்த்தையின்படி நாங்களும் எங்கள் ஆண்டவருடைய பெயருக்கு சான்று பகருகிற பிள்ளைகளாக நீதியோடு செயல்பட்டு நீதியில் கனிந்த அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்து வழி நடத்தும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.